ஹாய் ஹலோ எஸ்ஆர்என் விளாக் சேனலில் இன்னைக்கு எப்பயும் நம்ம காமெடியாக தான் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு புதுவிதமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி நிறைந்த ஒரு படத்தை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ போடுறதுக்காண்டி வந்திருக்கோம். அந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகன் இன்னைக்கு வந்திருக்காரு. ராமர் சொல்லி விஜய் டிவியில் பார்த்து நிறையா சிரிச்சிட்டு இருந்திருப்போம். அவர் தான் இன்னைக்கு ஒரு கதாநாயகனா ஒரு காமெடி படமாக இன்னைக்கு நடிச்சு இன்னைக்கு திரையில் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். டைரக்டர் சார் வந்திருக்காரு. வாங்க அவங்களோட ரிவ்யூ அவங்க என்னன்றதை கேட்டு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்களே பாருங்க. வாங்க. நீங்க சின்ன திரையில ராமர் பாத்துறீங்க. கண்டிப்பா. ராமர் பெரிய திரையில எப்படி இருக்காங்க, அவங்களோட நகைச்சுவை காட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? அவரோட நகைச்சுவைக்கு நான் ரொம்ப கமெண்ட் கொடுத்தேன். அவரை விரும்பி ரசிக்கிற ஒரு ஆளு. அவர் இந்த படத்துல அவருக்காக தான் படத்துக்கு வந்தது. சரி சரி. அதோட மத்தபடி இசை பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாம் படம் ரசிக்கும்படி இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? உங்களோட படத்தை பத்தி உங்களுக்கு? நல்ல காமெடியா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்டா தான் இருந்துச்சு மூவி. ராமர்ஜி அவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. புது டைரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. சரி, நகைச்சுவை காட்சிகள் எப்படி வந்திருக்கு? நல்ல காமெடியா தான் இருந்துச்சு. நல்ல கருத்துக்கள் நல்லா இருக்குங்களா? எப்படி இருந்துச்சு படத்தை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ராமர் சார் இப்படி பார்க்க ரொம்ப புதுசா தெரியுது. ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து இப்படி படம் கொடுங்க. செந்தில் சாரோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. பாபாவோட எதிர்பார்க்கறது அவருடைய கிரியேஷன், அவர் ஆக்ஷன், அந்த ராஜா ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அவருடைய பேக்ரவுண்ட் இருக்க இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எடுத்திருக்காரு. ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் வேற இன்னும் தெரிஞ்ச மக்கள் பெண்களுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் வர்றதுக்காக இந்த படம் ரொம்ப எடுத்துக்காட்டும். படம் ரொம்ப பிடிச்சிருச்சா? நல்லா சிரிச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா நகைச்சுவை காட்சி நல்லா இருந்துச்சா? ஹீரோ எப்படி பண்ணிருந்தாங்க? செமையா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருந்தாங்களா? வேற என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல ஸ்பெஷலா உங்களுக்கு? அவங்க காமெடி நிறைய பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே கதை நல்ல கதை, அருமையான கதை. இந்த டீம் அடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி ஆகணும். இந்த மாதிரி இதோட இன்னும் பெரிய படமா பண்ணணும். கடவுள் தான். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி திரைப்படம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா, இது வாங்கினா அது இலவசம் சொல்லி ஒரு படம் பேரே ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லும் போதே ஒரு காமெடி கலந்த ஒரு பெயரை வச்சு இன்னைக்கு டைரக்டர் சார் இன்னைக்கு இயக்கிருக்காரு செந்தில்குமார் சார். அந்த படத்துல கதாநாயகனா யார் போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில இன்னைக்கு ஒரு காமெடியில கலக்கி எடுத்து ஒரு ராமர் சொல்லி ஒரு வித்தியாசமா யாரும் யோசிக்க முடியாத ஒரு கான்செப்டா எடுத்து அன்னைக்கு ஒரு கதாநாயகனா இன்னைக்கு நடிக்க வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. அந்த படம் எப்படி பண்ணாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். சொல்லுங்க சார். வணக்கம். மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் மட்டும் இல்லை, ஒரு அழகான மெசேஜ் சொல்ற ஒரு படம். நம்ம எதிர்பாராதமா பண்ற சில தப்புனால அப்பாவி மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற சித்திர படத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு, நல்ல ரிசல்ட்டு. எல்லா ஊர்லேயும் நல்ல வரவேற்பு. ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டருக்கு. இன்னைக்கு தான் வெற்றி சினிமாஸில் ஒரு ஷோ போடணும். அடுத்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க. ராம் தேட்டரில் மதுரையில் போயிட்டு இருக்கு. இன்னும் தேட்டருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மதுரை மக்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை இருக்கு எனக்கு. அவங்க எல்லாம் பிடிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் மதுரை மக்களுக்கு. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி படம் சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் இதுக்கப்புறம் பண்ண போற படமும் மக்களுக்கு ஒரு தேவையான படமா தான் இருக்கும். அதுல ஒரு காமெடி கலந்து ஒரு அழகா ட்ராவல் பண்ணலாம் தான் இருக்கேன். அந்த படம் ஒரு இன்னுமே நல்ல ஒரு மக்களுக்கு மெசேஜா இருக்கும். ஒரு நிறைய குடும்பங்களை காப்பாற்ற படம் அந்த படம். நிறைய மனிதர்களுக்கு மனநிலையை சந்தோஷப்படுத்துற படமா இருக்கும். நீ நடக்க போற தவறை திருத்துற ஒரு முக்கிய ஒரு ஸ்டாப் பண்ற ஒரு படமா இருக்கும் தவிர அந்த படம் அப்படி ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை நம்ம போய் தேட்டர்ல இப்ப அந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம். சிரிச்சு வயிறே நம்மளுக்கு வலிக்கிற அளவுக்கு நல்லா ஒரு நிறைய காமெடி இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. ஆமா, நாங்க பார்த்து சிரிச்ச மாதிரி நீங்களும் பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறோம். என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். மதுரையிலேயே பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பக்கத்துல வெற்றி சினிமாஸ்ல இந்த படத்தை ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க. ஆமா, இது போல மத்த நம்ம தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை இலவசம்ன்ற ஒரு கான்செப்ட் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நாங்க பார்த்து மகிழ்ந்த மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்து மகிழ் சொல்லி இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா நம்ம ஒருத்தருக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு திருப்பி கிடைக்கும். நான் மக்களுக்கு சந்தோஷம் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த படத்துல நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் எங்க டீமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? வணக்கம் சார். என்னோட பேர் ராஜேஷ். ஓகே. கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன்.
சொல்ல போனா அது வாங்கினா இலவசம் திரைப்படத்தோட உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். மதுரை மண்ணுக்கும் மதுரை மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு ஜாம்பவான இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் எல்லாமே மதுரை மண்ணிலிருந்து வந்தவங்க தான். அந்த மதுரை மண்ணில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட நன்றியும் என்னோட வாழ்த்தையும் என்னோட இயக்குனர் அன்பு அண்ணன் எஸ்கே செந்தில்ராஜ் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். என்ன விஷயம்னா 2014 ஒரு ஈரமல் இதயங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ஹீரோ பண்ணாங்க. 2018 ஒரு ஆல்பம் சாங் எனக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அதோட விடாமுயற்சியா ஒரு மெனக்கடலா இன்னைக்கு அது வாங்கின இது வருஷம் இன்னைக்கு ஒரு பெரிய படமா இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஒரு முக்கிய திரையரங்குல வெளியிருக்கு. பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெருமையா ஒரு சந்தோஷமா பேசுறேன்னா, கரூர்ல February 14 காலையில் தலைமை படம் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு நம்ம சொந்தம் பண்ணுங்கனால நல்ல ப்ரொமோஷன் இருந்தது. சாரோட சொந்த ஊர் மதுரை தான் நம்ம டைரக்டர் சார். சரி சாரு இன்வைட் பண்ணான்னு வந்தோம். கரூர்ல என்ன ஒரு வரவேற்பு இருந்ததோ அதே அளவு மதுரையிலும் மக்கள் சந்தோஷமா குதூகலமா இந்த படத்தை பார்த்து ரொம்ப கண்டுகளிச்சாங்க. ஏன்னா மக்களோட அன்பும் ஆதரவு தான் ஒருத்தரோட வளர்ச்சி முக்கியத்துவம். ஒரு முயற்சி இருந்தாதான் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு பாதைக்கு இது ஒரு உதாரணம் அந்த படம். ஸோ சாரோட வெற்றி பயணம் தொடரணும், வளரணும். ஒரு தம்பியா ஒரு உதவி இயக்குனரா அவரை நான் ரொம்ப வாழ்த்துறேன், வணங்குறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது உங்களோட சேனல் எல்லாமே சப்போர்ட் தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு கொண்டு போகும். உதவி செஞ்ச அளவுக்கு நன்றி. தேங்க்யூ.